மம்தா அதிரடி நடவடிக்கை. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை. மத்திய அரசே கொண்டு வராத சட்டம். மமதையுடன் கொக்கரிக்கும் மம்தா. மேற்கு வங்கத்தில் கற்பழிப்பு தடுப்பு மசோதா நிறைவேறியது. மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட 21 நாட்களுக்குள் தண்டனை வழங்கப்படும். மேற்கு வங்க சட்டமன்றம் அபராஜிதா பெண் மற்றும் குழந்தை மசோதா 2024 என்ற தலைப்பில் பாலியல் பலாத்கார எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றி மார்த்தட்டிக் கொள்ளும் மம்தா அரசு. மேற்கு வங்கம் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பயிற்சி பெண் டாக்டர் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் நாடெங்கிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது. அதே சமயம் மேற்கு வங்கத்தில் இன்னமும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு மற்றும் நீதி கேட்டு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் மம்தா அரசுக்கு மிக நெருக்கடியான சூழல் உருவானது. பாஜக சார்பில் முழு பந்த் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கு நிரூபிக்கப்பட்டால் கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை உறுதி செய்துள்ளார். ஆர்ஜி கார் வழக்கை கொல்கத்தா காவல்துறையினர் விசாரிப்பதில் குறைபாடுகள் மற்றும் போராட்டங்களை ஒடுக்க போலீஸ் படையை பயன்படுத்துதல் ஆகியவற்றால் பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அது மட்டுமல்ல, மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி கூட மம்தா அரசை விமர்சித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீதான மக்களின் கோபத்தை திசை திருப்ப பெண்கள் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் பலாத்கார வழக்குகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதாக உறுதியளிக்கும் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மசோதா பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் விதிகளை மேலும் கடுமையாக்குகிறது என்றும் பாலியல் பலாத்கார குற்றவாளிகளின் செயல்கள் பாதிக்கப்பட்டவரின் மரணத்தை விளைவித்தால் அல்லது அவர்களுக்கு கடுமையான மூளை பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனையை பரிந்துரைக்கிறது என்று பானர்ஜி விளக்கியுள்ளார். அபராஜிதா என்று அழைக்கப்படும் குழுவானது முழு அறிக்கையை வெளியிடும். அறிக்கை வெளியான 21 நாட்களுக்குள் இது தண்டனையை வழங்கும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் இந்த மசோதாவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மற்றவர்கள் பின்பற்ற ஒரு முன் மாதிரி என்றும் கூறினார். பெண் மருத்துவ நிபுணர்களின் பாதுகாப்பு குறித்து பேசிய மம்தா பானர்ஜி கழிப்பறை ஏற்பாடுகள் உட்பட இந்த நோக்கத்திற்காக ரூபாய் 120 கோடியை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். பெண்கள் 12 மணி நேரம் பணி செய்வார்கள். தேவைப்பட்டால் மருத்துவர்கள் தங்கள் பணி நேரத்தை நீட்டிப்பார்கள் என்று கூறியதோடு ராத்திரி சாத்தி என்ற ஏற்பாடையும் நாங்கள் செய்துள்ளோம் என்று வங்கள முதல்வர் கூறினார். பெண்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் இதை செய்துள்ளோம். இரவில் பணிபுரியும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும். மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மதிய உணவு மையங்களையும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுள்ளோம் என்று அவர் விரிவாக விளக்கியுள்ளார். இதே போன்ற சட்டத்தை மத்திய அரசு கூட இதுவரை செயல்படுத்தவில்லை. இதோ பாருங்கள், நான் கொண்டு வந்துள்ளேன் என்று சந்தடி சாக்கில் பிரதமர் நரேந்திர மோடியை மம்தா பானர்ஜி தாக்கியுள்ளார். இந்த மசோதா இப்போது ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் என்று அவர் மேலும் கூறினார். மம்தாவின் இந்த சட்ட மசோதாவிற்கு பாஜக தக்க பதிலடி கொடுத்துள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடந்த கொடூரமான குற்றத்தில் இருந்து கவனத்தை திசை திருப்பவும் அவமானத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் நாடகமாடுவதாக கூறினார். மத்திய அரசு ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டாரே மம்தா. இவர் ஏன் இந்த சம்பவத்திற்கு முன்பு கொண்டு வரவில்லை என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மேற்கு வங்கம்தான் முதலில் கொண்டு வந்தது என்பதற்கு மறுப்பும் தெரிவித்தார். பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டத்தை 2017ஆம் ஆண்டில் அமல்படுத்திய முதல் மாநிலம் மத்திய பிரதேசம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை மாநிலத்தில் 42 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய சௌஹான், மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை கையாள்வதில் மம்தா பானர்ஜி அரசு வரம்பு மீறிய செயல்களுக்குண்டான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று கூறினார்.
பாஜக செய்தி தொடர்பாளர் சுஜான்ஷு திரிவேதி கூறுகையில், மம்தா பானர்ஜியின் நோக்கம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதல்ல, ஆனால் அவமானத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதும் பிரச்சனையை திசை திருப்புவதும் ஆகும். பாலியல் பலாத்கார குற்றவாளிகளுக்கு எதிரான அனைத்து விதிகளும் சட்டத்தில் உள்ளன. கொலை நடந்த பிறகு ஒரு மசோதாவை கொண்டு வந்துவிட்டு தவறை மறக்க பார்க்கிறார்கள் என்று சம்பட்டி அடி கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.